ஹாய் மக்களே, ஒரு சூப்பர் நியூஸோட வந்திருக்கேன். நாம இந்தியால, அதுவும் நாம தமிழ்நாட்டுல ஹாக்கி வேர்ல்டு கப் நடக்குதுன்னு சொன்னா நாம யாராவது நம்புவோமா? எஸ், நாம தமிழ்நாட்டுல ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு கப் நடக்குது. அதுவும் ஒரு இடத்துல இல்ல, 2 இடத்துல நடக்குது. நாம இந்த வாரம் ஃப்ரீயா இருந்தா வீக்கெண்ட்ஸ்ல ஸ்டேடியம் போய் என்ஜாய் பண்ணுவோம். மறக்காம ஹாக்கிய ப்ரமோட் பண்ணுவோம். மென்ஸ் ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு கப் இது எத்தனாவது எடிஷன், இது எங்க நடக்க போகுது, எப்ப நடக்க போகுது, இதோட டிக்கெட்ஸ்லாம் நம்ம எங்க புக் பண்ணணும், இது எல்லாம் நான் டீட்டெயிலா இந்த வீடியோல சொல்றேன். ஃபர்ஸ்ட் மென்ஸ் ஹாக்கி ஜூனியர் வேர்ல்டு கப் 2025. இது 14th எடிஷன் ஆஃப் ஜூனியர் வேர்ல்டு கப். ஜூனியர் அப்படிங்கிறது அண்டர் 21, அதாவது 21 வயசுக்கு கீழே இருக்கிற பிளேயர்ஸ் விளையாடுற வேர்ல்டு கப். இது நாம இந்தியா 4th டைமா ஹோஸ்ட் பண்ணுது. நாம தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டைமா ஹோஸ்ட் பண்றாங்க. இங்க யாரு இத ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ஹாக்கி ஆர்கனைசேஷன். இது நவம்பர் 28 இருந்து டிசம்பர் 10 வரைக்கும் 2 வாரம் 24 டீம்ஸ் 72 மேட்சஸ் ஒரே குதூகலமா இருக்க போகுது. செம்ம என்டர்டைன்மெண்ட் நமக்கு கிடைக்க போகுது. நாம தமிழ்நாட்டுல இந்த மேட்சஸ் எல்லாம் நடக்க போகுதா? அப்போ யாரு இந்த மேட்சஸை கண்டக்ட் பண்ண போறாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. அவங்க தான் இந்த மேட்சஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. அதுவும் ஒரு இடத்துல இல்ல, 2 இடத்துல. ஃபர்ஸ்ட் இடம் சென்னை. சென்னையில மேயர் ராதாகிருஷ்ணா ஹாக்கி ஸ்டேடியம், இன்னொன்னு மதுரையில ரேஸ் கோர்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், மதுரையில ஹாக்கி ஸ்டேடியம் இருக்கான்னு. இங்கதான் இன்னொரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் இருக்கு நமக்கு. என்னன்னா, நாம SDAT, அதாவது ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, மதுரையில ஒரு நியூ ஸ்டேடியம் ஓபன் பண்ணிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னா ஒலிம்பிக் ஸ்டாண்டர்ட்லயும் குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் இருக்குன்னு இந்தியன் ஹாக்கி அத்தாரிட்டிஸே சொல்லியிருக்காங்க. ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாமே மதுரைக்கும் சென்னைக்கும் லேண்ட் ஆயிட்டாங்க. இப்போ பிளேயர்ஸும் வந்தாச்சு, ஸ்டேடியமும் ரெடி ஆயாச்சு. இப்போ ஸ்லோகன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது மாஸ்காட்னு சொல்லுவாங்க. ஸ்போர்ட்ஸ்ல மாஸ்காட் அப்படிங்கிறது ஒரு அனிமேட்டடா ஒரு சின்னமா ரெடி பண்ணிருப்பாங்க. அது இந்த வேர்ல்டு கப்புக்கு எப்படி ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னா காங்கேயம் வித் ஹாக்கி ஸ்டிக். கண்டிப்பா இதை பார்க்கும்போது ஒரு முறையாவது கூஸ் பம்ப்ஸ் வரும். அது அழகா டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த வேர்ல்டு கப்பை நாம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே டிராஃபி டூர் மாதிரி எடுத்துட்டு போனாங்க. இதை நிறைய பேர் பார்க்க மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிச்சு. டிக்கெட் எவ்வளோ, எங்க நாங்க புக் பண்ணணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இதுக்கு நீங்க பே பண்ண தேவை கிடையாது. இது நம்ம எல்லாத்துக்குமே ஃப்ரீ டிக்கெட் தான். ஸோ இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க உங்களுடைய ஃப்ரீ டிக்கெட்டை புக் பண்ணுங்க. ஸ்டேடியம்ல போய் மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. முக்கியமா ஹாக்கிய ப்ரொமோட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் ஸ்போர்ட்ஸ், இட்ஸ் ஆல் அபவுட் கல்ச்சர் அண்ட் டூரிசம். ஏன் சொல்றேன்னா டிசம்பர் 5ஆம் தேதி எல்லா ஃபாரின் பிளேயர்ஸ் பிளஸ் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாரும் கீழடியை விசிட் பண்ண போறாங்க. இட்ஸ் கோயிங் டு பி அ மேசிவ் திங்ஸ் ஃபார் இந்தியன் ஹாக்கி, தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அண்ட் தமிழ்நாடு டூரிசம். சோ இந்த வேர்ல்டு கப் நடக்க போது யார் ஜெயிப்பாங்கன்னு ஒரு சின்ன கெஸ் இருக்கும்ல. டிஃபெண்டிங் சாம்பியனான ஜெர்மனி 7 சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க. நாம இந்தியா 2 கப் அடிச்சிருக்கோம். சோ இந்த வருஷம் இந்தியா ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்றேன். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ.